தினமலை நேர்களுக்கு அன்பு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சமீபத்தில் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் பேசியது தான் இன்றைய விவாதத்தினுடைய கருப்பொருளாக மாறியிருக்கிறது. இது ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு தலைப்பாகவும் உருவெடுத்திருக்கிறது. செல்போன் பயன்பாட்டினால பல மன முறிவுகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத கருத்தாக பதிவு செய்கிறாரு. செல்போனை பயன்படுத்தாமலும் இருக்க முடியாது. ஆனாலும் அதனுடைய பயன்பாடு தான் பல பிரச்சனைகளுக்கு காரணம். இன்னும் பல அரசியல் மாற்றங்களுக்கும் செல்போன் பயன்படுத்துதல் காரணமாலாம் இருந்துச்சு அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியில் பேசப்பட்ட ஒரு விஷயம். இதான் இன்றைய விவாதத்தினுடைய கருப்பொருளாக உரைகள் எடுத்திருக்கிறது. செல்போனால் சீரழிவு, நீதிபதி சுவாமிநாதனின் எச்சரிக்கை எடுபடுமா அப்படிங்கிறதுல இரண்டு கருத்துரையாக நம்முடைய இணைகிறாங்க. சமூக ஆர்வலர், அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்களும், மூத்த பத்திரிகையாளர் திரு கே.ஆர். ஆதித்யன் அவர்களும் இருவரை வரவேற்றுக் கொள்கிறேன். நான் ஆதித்யன் சார்ட்டிருந்து துவங்குறேன். செல்போனால் சீரழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது தான். செல்ஃபோனை தாண்டி இன்டர்நெட், ஏஐ அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்டாக, ரொம்ப வேகமாக ஒருத்தர் தான் செல்ஃபோன் இல்லாமல் இருக்கிற நேரம் குறைவு அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம மாறிட்டுருக்குறோம். இந்த நேரத்தில் செல்ஃபோனால் ஏற்படக்கூடிய சீரழிவு, அதுக்கு எச்சரிக்கை விடுக்கிறது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? அதாவது செல்போனுடைய பயன்பாடு இப்போ அதை தவிர்க்க முடியாதுங்கிற கட்டத்தை நம்ம வந்துட்டோம். அடிக்ஷன்கிற அளவுக்கு வந்துட்டு அது ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட அது ஒரு அடிக்ஷன்கிற பட்டியலில் சேர்த்துருக்கு செல்ஃபோனை. காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்டர்நெட்டு, ஏஐ எல்லாமே செல்ஃபோன் மூலமாக தான் ஈச் அண்ட் எவ்ரி வீட்டில் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் வருது. இப்போ பல இடங்களில் நீங்கள் மனமுறிவுகள், தற்கொலைகள் எல்லாமே செல்ஃபோனோட பயன்பாடு காரணமாக வந்துக்கிட்டு இருக்கு. செல்ஃபோனு நம்மளை எப்படி பாதிக்குன்னா, மென்டல் ஹெல்த்தை பாதிக்குது, ஃபிசிக்கல் ஹெல்த்தை பாதிக்குது, அடுத்தது எமோஷனல் ஹெல்த்தை பாதிக்குது. இந்த மூணுமே ஓவர் யூஸ். அதனால தான் இப்போ எல்லாருமே டிஜிட்டல் வெல்னஸ், ஸ்க்ரீன் ஃப்ரீ லிவிங்கிற மாதிரி ஒரு கோர்ஸ்லாம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பல இயக்கங்கள், தனி அமைப்புகள்லாம் பண்ணுறாங்க, சைக்கலாஜிக்கல் அமைப்புகள்லாம் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா, செல்ஃபோன் பயன்பாட்டை நம்ம இப்படி தப்புலாம் நடக்கிறனால ஒரு அடி அதை தூக்கி போட்ட முடியாது. பட் அது பெட்டர் மேனேஜ்மெண்ட், எப்படி அதை மேனேஜ் பண்ணுற யூஸை. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஊழியர்கள் செல்ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவன் என்ன பண்ணாங்க, அவங்களுக்குள்ள லேப்டாப் எல்லாம் எடுத்தாங்க, எல்லாமே செல்ஃபோனில் பாருங்கன்னு கொடுத்தாங்க. ஸோ அப்போ அவன் வேலை ஃபுல்லாக செல்ஃபோனில் தான் பார்த்துட்டு இருக்கான், மற்ற அந்த இது இல்லை, அப்படி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோனை பயன்படுத்த நேரம் எப்படி பயன்படுத்துங்கிறத இப்போ ஸ்கூலில் பிள்ளைகளுக்கெல்லாம் டீச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க டீச்சர்ஸ். இப்போ தான் அந்த விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருக்கு. எத்தனை மணி நேரம் நம்ம செல்ஃபோன் விட்டு விலகி இருக்கலாம், நம்ம வீட்டிலையே லிவிங் ரூம், அந்த மாதிரி டைனிங் ரூம்கெல்லாம் எப்படி செல்ஃபோனை அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பல இது இருக்குது. ஏன்னா ஒரு செல்ஃபோனுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல், அவர் ஜட்ஜி சொன்ன மாதிரி ஒரு மாநிலத்தை மாற்றிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா மாநிலத்தை மாற்றினா மாநிலத்தில் மக்கள் மனநிலையை மாற்றுது. அது யாருடைய மனநிலையை மாற்றுது? இளைஞர்கள் மனநிலையை மாற்றுது. அப்போ மாற்றுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? அந்த நிறுவனங்கள் ஹெல்ப் பண்ணுது. அந்த நிறுவனங்கள் ஏன் ஹெல்ப் பண்ணுது? ஒன்று வெளிநாட்டு, இந்தியா நம்ம நாட்டில் அரசியல் மாற்றம் வரணும்னு நினைக்கிற நிறுவனங்கள், இல்லை வெளிநாடுகள் நம்ம நாட்டில் குழப்பங்களோ அரசியல் மாற்றங்கள் வரணும் இவர்கள் பணம் கொடுத்து மேனிபுலேட் பண்ண சொல்கிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதில் இருக்குது. ஆனால் அவன் ஒவ்வொருத்தரும் வேணினே நம்மளை பண்ண மாட்டான். ஆனால் அதுக்குன்னு ஒரு வெளியிலேருந்து சக்திகள்லாம் அதற்கு பண்ணுது. அப்போ இங்கே உள்ளவங்களே கூட நான் போட்டி போடும்போது, சரி வெளிநாட்டில் போய் உதவி, ஜெர்மனியில் போய் வாங்கினதா போய் சொல்கிறாங்க, ஒரு சாஃப்ட்வேர் வாங்கினதா சொல்கிறாங்க, அங்கே வந்துட்டு ரூட் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ அங்கே போய் பணம் கொடுத்து வாங்கி இங்கே யூஸ் பண்ணுறாங்க, அதாவது பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டும் கூட அதை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஆட்சி இருந்துச்சுன்னா அந்த ஆட்சியினுடைய இதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, தப்பை மறைக்கிறது, எல்லாத்துக்குமே இப்போ சோசியல் மீடியா தான் டாப் பண்ணோன்னா அதை செல்ஃபோன் மூலம் பயன்படுத்துறோம். ஏன்னா ஒரு வீட்டில் முன்னால் ஒரு டிவியை 10 பேர் பார்ப்பாங்க. இப்போ ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹேவ் ஏ செல்ஃபோன், எல்லாத்துக்குமே செல்ஃபோன் இருக்குது, அவங்க பார்த்துக்கிறாங்க. பார்த்து அதனுடைய இதை மாறுறாங்க. நம்ம பேரண்ட் கண்ட்ரோலை அவங்ககிட்ட குறைஞ்சிக்கிட்டே வருது. கட்டுப்பாடு இல்லாத எந்த சமூகத்தில் தற்கொலைகள், கொலைகள், டிப்ரெஷன், பதட்டம் எல்லாமே அதிகமாக இருக்கும். யார் அது, நீங்கள் தனிப்பட்ட பேரண்டாக இருக்கலாம், ஒரு மதமாக இருக்கலாம், ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், அவங்களுடைய கட்டுப்பாடு இல்லைன்னா அது குறையத்தான். இந்த மாதிரி நடக்கத்தான் செய்யும். எந்த சமூகத்தை பொழுதுபோக்கு அதிகம் இருக்குதோ அங்கேயும் இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரிலாம் இப்போ ஒரு ஃப்ரீ சமூகம் சொல்கிறாங்கல்ல, சுதந்திரமான சமூகம், அங்கே இந்த மாதிரி நடக்க தான் செய்யும்.
அதை நம்ம எப்படிலாம் கட்டுப்படுத்தல எப்படி மேனேஜ் பண்ணணும், நம்மளுடைய நல்லதுக்கு எப்படி மேனேஜ் பண்ணணும். நம்ம வந்து ஒரேடியாக இதுமே வந்து இந்த காலத்தில் டிஜிட்டல் வேர்ல்டில் அதை அழிக்கவே குறைக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாது. ஆனால் அதை பெட்டர் மேனேஜ்மெண்ட் அது பண்ணலாம். அதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது, அதை சொல்லித்தரக்கும் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, சொல்கிறாங்க. அதை ஒரு சைக்காலஜி ரீதியாக, மத ரீதியாக, ஸ்பிரிச்சுவல் ரீதியாக ஒவ்வொரு கட்டத்துலையும் அவங்க சொல்லித்தர்றாங்க. அந்த மாதிரி சொன்னதே இது சொல்லி தரக்கூடியவங்க அப்படிங்கிறது நம்ம தேடி போய் கற்றுக்கொள்வது. பட் ஒரு ஸ்ட்ரக்சரலா ஒரு அகடமிக்கா இதெல்லாம் இருக்குதா சார்? பள்ளிக்கூடங்கள் இப்போ வந்து அது வந்து ஒரு ஒரு பாட்டாவே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ செல்போன் எப்படி யூஸ் பண்றாங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க. சின்ன ஸ்கூல்ல எல்லாம் சொல்றாங்க. அவங்க ஸ்கூல்ல இருந்தே யூஸ் பண்ண கூடாதுன்னா, ஆமா யூஸ் பண்ண கூடாது, எப்படி வந்து அதை பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பாட புத்தகங்கள் பார்த்துருப்பீங்க. கியூஆர் கோடு போட்டு தான் பாடத்துக்கு நிற்கிறாங்க. கியூஆர் கோடு போட்டால் அந்த பாடத்துடைய வீடியோ வரும். அது அப்போ நம்ம செல்ஃபோனே லேப்டாப் கையில் கொடுத்துட்றோம். அப்போ அது கியூஆர் கோடு போட்டு அவன் பண்ணும்போது அவனுக்கு செல்ஃபோன் தேவை தான். அப்போ அவன் அதை படிக்கும்போது அடுத்தது வந்து பாப்பப் வந்துடுது. இப்போ நம்ம ஒரு புத்தகம் படித்தோம்னா அந்த ஒரு கருப்பொருள் மட்டும்தான் படிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் செல்ஃபோன் பார்த்தோன்னா ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு 100 இது வரும், டக்குன்னு பாப்பப் வரும். அப்போ அந்த பாப்பப்பை கட் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷனை கட் பண்ணுறது, அப்படிலாம் சில மெத்தட்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்குறாங்க. அதை தான் பின்பற்றினா தான் இந்த பெட்டர் மேனேஜ் பண்ண முடியல. கட்டுப்படுத்துறங்கிறது வந்து இனிமேல்லாம் அது முடியாத செயல் தான் நினைக்கிறேன். ஜெகதீஷன், நீதியரசர் சொல்கிறாரு செல்ஃபோனால் சீரழிவு அப்படின்னு. உண்மையாகவே இந்த பேச்சினுடைய கருப்பொருளும் எவ்வளவு சென்சிபிளாக சமூகத்தில் செல்ஃபோன் பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறதும், அட்வான்ஸ்டாக நம்ம இன்டெலெக்சுவலாக நிறைய மூவ் பண்ணுறோம், ஆனால் ஒரு எமோஷ்னலாக நிறைய இடங்களில் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதை எந்த புள்ளியில மாத்திர முடியும்? அதாவதுங்க, நம்ம வந்து இப்போ நம்ம சொல்றோம் குழந்தைகள்கிட்ட வந்து இந்த செல்போன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஆனா அடிப்படையில் குழந்தைகள் யார்கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெற்றோர்கள்ட்ட இருந்தா. ஒரு வேலைக்கு போயிட்டு வர ஒரு கணவன் மனைவி கூட வச்சுக்கலாமே, வந்த உடனே நம்ம என்ன பண்றோம், இப்போ நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் வந்து நடக்கிற ஒன்றுதான். நம்ம போன்ஸை வந்து பாக்குறோம், ஷார்ட்ஸ் பாக்குறோம், ரீல்ஸ் பாக்குறோம், இல்ல ஏதோ படிக்கிறோம், ஏதோ ஒன்று நடக்குது. அதை பார்க்கின்ற குழந்தை நீ பார்க்கும்போது நானும் கூடுதலா பார்க்க கூடாதா? நீ உனக்கு பிடிச்ச விஷயத்தை நீ பாக்குற, எனக்கு பிடிச்சதை நான் பாக்குறேன். இன்னும் சொல்ல போனா பல நேரங்களில் இன்னைக்கு பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் சாப்பாடு ஊட்டுறதுக்கான ஒரு அடிப்படை தேவையாக செல்போனை மாத்தி வச்சிருக்கோம். நம்ம சாப்பாடு ஊட்டுறோம், அந்த போனை கூட யாராவது ஒருத்தர் வீட்டுல போய் சொல்றது, போனை கொடுத்தா பாப்பா பார்த்துட்டு சாப்பிட்டுரும். இது நான் பண்ணிருக்கேன், நான் என் குழந்தைக்கு பண்றேன். எல்லாரும் வீட்டுல எல்லாரும் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. அதை வந்து தடுக்க முடியல. எனக்கு சாப்பாடு உள்ள போனா போதும், அதுக்கு குழந்தை எது பார்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு இடத்துக்கு நம்ம எல்லாம் நகர்ந்துடுறோம். இல்ல நம்ம நிலா காமிச்சு ஊட்டலாம், நம்ம நட்சத்திரத்தை காமிச்சு ஊட்டலாம், அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. இப்ப ஷார்ட்ஸை காமிச்சு ஊட்டலாமா, யூடியூபை பார்த்து ஊட்டலாமா, ரீல்ஸை காமிச்சு ஊட்டலாமாங்கிற இடத்துக்கு நம்மளாம் நகர்ந்துட்டோம். சோ அது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அப்ப நம்ம பிறந்த குழந்தை, நான் சொல்றது ஒரு 6 மாசம் 9 மாசம் குழந்தை அதை தள்ளிட்டே இருக்கா, பாப்பா இப்படியே இந்த தள்ளிட்டே இருக்கான். எங்க வீட்டுல குழந்தை நடக்குது பாக்குறேன் நான். அது 6 மாசம் 9 மாசம் 4 வயசு 5 வயசு 6 வயசு 10 வயசு 12 வயசு வயசானவங்க வரைக்கும் எல்லார் கைகளிலும் நம்ம எல்லாரும் அதை தள்ளிக்கிட்டே இருக்காங்க. வாட்ஸ்அப் பாக்குறாங்க, இது பாக்குறாங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு நம்ம எல்லாம் நகர்ந்துட்டோம். இப்ப சிக்கல் எங்க ஏற்படுதுன்னா, இப்ப இமோஷனலா நீங்க ஒண்ணு சொன்னீங்க. இன்னைக்கு வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இன்னும் சொல்ல போனா வழக்கறிஞராக, நீதிபதியாக அவர் பார்த்த விஷயம் மிக குறிப்பாக நீங்க குடும்ப வழக்குகள் குறித்து பேசும் பொழுது மன முறிவுகளுக்கு மிக முக்கிய காரணமாக இது இருக்கிறதா நிச்சயமான உண்மை. இது உண்மை. வந்து நாங்களே நண்பர்கிட்ட பேசும்போது பேசுறேன். இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, மிக குறிப்பாக நம்ம இன்ஸ்டாகிராமே கூட எடுத்துக்கலாமே. இன்ஸ்டாகிராம் நிறைய வந்து கப்பல் வீடியோஸ் முதல்ல திருமணத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமே. ஒரு திருமணத்தை செய்யும் பொழுது நம்ம என்னென்னலாம் செய்யலாம்னு வீடியோஸ் வரும். அந்த தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டிய இடத்துக்கு போறோம். ஒரு திருமணத்திற்கு நம்ம வந்து இந்த மாதிரி கிராண்டா அந்த விஷயங்கள் செய்யணும். நீங்க டெக்கரேஷன்ல ஆரம்பிச்சு நீங்க அதுக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளை எப்படி தயாராகணும், பொண்ணு என்ன டான்ஸ் ஆடிட்டே உள்ள வரணும், பையன் என்ன டான்ஸ் ஆடிட்டே உள்ள வரணும், மேடையில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன டான்ஸ் ஆடணும், நீங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன ரீல்ஸ் போடலாம், எந்தெந்த இடத்துல ஷார்ட்ஸ் போடலாம், எப்படி எல்லாம் போடலாம். இன்னைக்கு போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி அதுக்கே தனியா ஸ்பெண்ட் பண்றது, இதெல்லாம் கட் பண்ணி போட்டு சொல்ல போனா ப்ரீ போட்டோ வெட்டிங் ஷூட், ப்ரீ வெட்டிங் ஷூட் எல்லாம் எடுத்து அதை வந்து ரீல் அண்ட் ரியல் மாதிரி ஒரு காமெடிக்கா வந்து நம்ம அந்த கல்யாண மண்டபத்திலே போட்டு காமிக்கிறோம், எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க அப்படிங்கிற இடத்துக்கு எல்லாம் போயிட்டு அதெல்லாம் ஒரு கம்பல்ஷன். சில நேரம் இன்ஸ்டாகிராம் பாக்குற ஒரு கப்பல் கிட்டனா இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணக்கூடாது, அவங்க பண்ணும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது, நம்மளே எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடக்கூடாது. இப்போ முடியுங்கிறதுனால ஓகே, ஒரு சைடால முடியல, ஏதோ ஒரு மணமகன் சைடாலேயோ மணமகன் சைடுல இல்லைங்க தேவையில்லாத வேலைங்க, என்னங்க என்னால முடியாதுங்க, எங்களால இவ்வளவு செலவு செய்ய முடியாதுங்க, நம்ம ஷேர் பண்ணியே அந்த கல்யாணத்தை பண்ணா கூட இது தேவையில்லாதுங்க, போட்டோகிராஃபி வீடியோகிராஃபர் செலவு பண்ணுங்க, ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் பண்ண முடியாதுங்கன்னா அங்கேயோ சிக்கல் ஏற்படுதுன்னா இது கூட பண்ண முடியாதா?
நான் ஒரு ஆசையா என் கல்யாணத்துக்கு ஒரு கனவு வச்சு, இந்த கனவுலாம் சின்ன வயசு கனவு இல்ல, இன்ஸ்டாகிராம் பார்த்து வர கனவு இதெல்லாம். இந்த கனவுக்கு இந்த கனவை நான் எவ்வளவு கண்டு வச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த கனவுல நீங்க மண்ணள்ளி போட்டீங்கன்னா நான் எப்படி நடக்கும்? இது ஆரம்பம். ஒவ்வொன்றாக பல 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 குடும்பங்கள், நான் சொல்றது செட்டிலான குடும்பங்கள். நீங்க வந்து நிறைய குடும்பத்துல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இன்னும் வந்து குடிச்சிட்டு வர கணவர்கள், குடிச்சிட்டு மனைவி சந்தேகப்படுற கணவர்கள், அடிச்சு துவைக்கிறதுக்கு அந்த அது சைடு. ஒரு சைடு ஓரளவுக்கு 2 பேரும் பொருளாதார ரீதியாக வசதியா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய சிக்கல்கள் எல்லாம் இல்லைங்கும் போது இல்லாத ஒன்றை இந்த இன்ஸ்டாகிராம் நம்ம கூட்டிக்கிட்டே இருக்கு. நீ வாழ்க்கை அப்படி வாழலாம், இப்படி வாழலாம். நான் சொல்ற உதாரணத்துக்கு நீங்க பயணம் போயிட்டே இருக்கலாம். அப்ப பார்க்கின்ற ஒரு மனைவிக்கு வந்து நம்ம பாருங்க, நம்ம கணவர் எங்கேயுமே நம்மளை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு. அவங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, பாருங்க எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பலா இருக்காங்க. நீ அண்டர்ஸ்டாண்டிங் கப்பலா அந்த வீடியோ தான் இருப்பாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ளே நம்ம பார்த்தா உண்மையில எல்லா நேரங்களும் அப்படியே கொஞ்சம் கிலோமீட்டர் இருக்காங்கன்னு இருக்க மாட்டாங்க. யாராலையும் இருக்க முடியாது. ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் எவ்வளவு நாள் பார்த்துட்டே இருக்க முடியும், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அந்த வீடியோ பார்த்த ஒரு கப்பல் பாருங்க, அவங்க அந்த பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன் உங்களால அப்படி இருக்க முடியல? இல்ல இது 2 பேருக்கு, நான் வந்து மனைவி மட்டும் குற்றம் சொல்ல நினைச்சிருக்கேன், இதுக்கு 2 பேருக்குமே பொருத்தமான ஒன்றுதான். இல்ல அந்த அந்த கணவன் வந்து மனைவிட்டையும், மனைவி அந்த கணவன்டையும் மாறி மாறி இப்படி ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இது பல நேரங்கள்ல இல்லாத பல விஷயங்கள் நம்ம கற்பனை உலகத்துக்கு நம்மளை தள்ளுது. இப்படி எல்லாம் இருக்கலாம், இப்பெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம ஏற்கனவே சந்தோஷமா தான் இருக்கும், நமக்கு எல்லாம் நிறைவா இருக்கு, கிடைச்சிருக்கு. இதையும் தாண்டி ஒரு வாழ்க்கை இல்லாத ஒன்று நம்ம கற்பனை உலகத்திற்கு இட்டு செல்லும் ஒரு விஷயமாக இந்த இந்த ஆப்ஸும் இதெல்லாம் இருக்கு. அதை பார்க்கும் பொழுது நம்ம சரியா சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்கிறார் நம்ம கணவர். அதே மாதிரி மனைவி வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்க நம்ம வெளியே நம்ம பல இடங்களுக்கு போக முடியல. இந்த மாதிரியான சில சிக்கல்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என்ன கேட்டீங்கன்னா மன உரி வரைக்கும் பாக்குறோம். நீங்க பிராக்டிகலா ஜெகதீஷ் சார், இப்போ 2 பேருமே ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் ஃபோன் யூஸ் பண்ணல. ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க என்னை வெளியில கூட்டிட்டு போகல அப்படின்னு சொல்றாங்கன்னா, பட் 2 பேருமே அதில் தானே இருக்கிறாங்க. அப்போ எங்க அவங்கவுங்க பேஷனுக்குள்ள தான் 2 பேருமே இருக்காங்க. ஈவன் தோ குழந்தைங்களை அவங்க பேஷன் இல்ல பார்க்கின்ற வீடியோஸ் அதான் சொல்றேன் இல்லையா? இப்போ நீங்க ஒரு மனைவி வந்து தன்னுடைய ஆசைகளை ஒன்னொன்னு நம்ம பேஸ்புக்கு அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் நம்ம பார்த்துட்டோம். உதாரணத்திற்கு இப்போ ஒரு பர்டிகுலர் வீடியோ, ஒரு உணவு சார்ந்த ஒரு வீடியோ பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த உணவு சார்ந்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு ஹாப்பி கப்பலோட வீடியோ நீங்க ஒரு மனைவி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ஹாப்பி கப்பல்ஸோட வீடியோ தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. இப்போ நான் ராசி பலன் பாக்குறேன், என்னுடைய ராசி இந்த ராசி நான் பார்க்க ஆரம்பிச்சேன் இன்ஸ்டாகிராம்ல. அந்த ராசி பலனா தான் கொட்டிக்கிட்டே இருக்கு. என்னுடைய ராசிக்கு இன்னைக்கு காலைல எந்திரிச்சா நீ பல்ல விளக்கலாமா, பல்ல விளக்க கூடாதா, இன்னைக்கு நீ வந்து சாயந்தரம் தூங்கலாமா, தூங்க கூடாதா, அப்படியே தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. வீடியோஸ் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும். அப்படியே அதே மாதிரி இப்போ மனைவிக்கான தேவை வேற ஒன்றாக இருக்கலாம், இப்ப கணவனுக்கு தேவை வேற ஒன்றாக. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எப்படி ஜாலியா இருக்கலாம். அவர் என்ன வீடியோ பார்ப்பாரு, அவர் வந்து இப்ப வந்து ஒரு குரூப் ஆஃப் பசங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாடுற வீடியோ நம்ம எல்லாம் ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அவருடைய ஒரு ஆசை வேற மாதிரி இருக்கும். வீக்கெண்ட் தான் நம்ம இப்படி ஒரு ஸ்பெண்ட் பண்ணணும், மனைவிக்கு இப்படி ஒரு ஸ்பெண்ட் பண்ணணும் இருக்கு. அந்த இடத்துல ஒரு கிளாஷ் ஏற்படுது இல்ல, 2 பேருக்கும் ஒரே தாட் இருந்தா பிரச்சனை இல்ல. இல்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன், ஓகே நீ சொல்றதா கரெக்ட், நான் ஓகே நான் ஒத்து போறேன், இல்ல நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை. அது செய்யாத போது எனக்கு ஒரு ஆசை இருக்கு, உனக்கு ஒரு ஆசை இருக்கு, அந்த 2 ஆசையும் நடக்காம 2 பேரும் முட்டிக்கிட்டு மோதிட்டு இருக்கும். அப்படிங்கும் போதுதான் இது கொஞ்சம் கொஞ்சமாக அது சிறு புள்ளியா நான் சொல்றேன், சிறு புள்ளி துவங்கி அது அடுத்தடுத்தாக என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா இரவு நேரங்கள்ல நீ ஒரு பக்கம் திரும்பி பார்த்து நீ ஒரு இன்ஸ்டாகிராம் பாரு, நான் திரும்பி பார்த்து நான் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. எப்ப நம்ம வந்து மனம் விட்டு பேச வேண்டிய தருணங்களில் கூட நம்ம என்ன பண்றோம், இப்ப குடும்பத்துக்குள்ள போறோம், 4 பேர் இருக்காங்களா, 4 பேரும் 4 மூலையில உட்காந்து 4 போன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதான் நடக்குது. அந்த நேரத்துல உட்கார்ந்து பேசி நம்ம அதெல்லாம் அது எதுக்கு பேசிக்கிட்டு, நம்ம தான் போன்ல பாத்துட்டு, நம்ம ஒரு போன்ல ஒண்ணு பார்ப்போம், மனைவி ஒண்ணு பார்ப்பாங்க, என் குழந்தை ஒண்ணு பார்க்கும், என் அண்ணன் ஒண்ணு பார்ப்பாரு, என் தங்கச்சி ஒண்ணு பார்க்கும், இப்படிதானே போயிட்டு இருக்கு எல்லாரும் வாழ்க்கையிலயும். இப்ப நம்ம வெளியே நம்ம இன்னும் டூருக்கே போறோங்க, டூர் போகும் பொழுதே நம்ம டூர் போறது வெளியே இருக்க இடங்களை பாருங்க அதெல்லாம் சொல்லி நம்ம குழந்தைகிட்ட கூட்டிட்டு போறோம். ட்ரெயின் டிராவல் போறோம், ட்ரெயின்ல ஏறனோட குழந்தை அப்ப போனை கொடுக்குறியா, நான் பாக்கணும், ஏய் பாரு காவேரி பாலத்துல பாரு தண்ணி போதா இல்லைன்னு பாரு, அது பார்த்து நான் என்ன பண்ண போறேன், அதை பார்த்து நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ண முடியும்? சோ அந்த அளவிற்கு நம்ம தொடர்ச்சியாக அது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கோம். நம்ம ஏறுனா நான் நாளைக்கு புதுக்கோட்டையில இருந்து திருச்சியில இருந்து புதுக்கோட்டை வந்துட்டு இருந்தேன். ஒரு அப்பா வந்து குழந்தைய விட்டுட்டு போறாரு, அவர் ஒரு வேலை பழனிமுத்தமா போறாரு, அவங்களோட அப்பாவோட அதாவது மாமனார் கிட்ட விட்டுட்டு போறாரு. அந்த குழந்தை அழுன்னு அவ்வளவு அழுதுட்டே இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளா போன் எடுத்து கொடுத்தாங்க, சிரிக்க ஆரம்பிச்சு, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிச்சு. அப்பா மறந்துட்டு போனுக்குள்ள வந்துருச்சு. சோ அந்த மாதிரி நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். நம்ம எல்லாத்துக்கும் தீர்வாக நம்ம செல்போன்ஸ் இருக்கு அப்படிங்கிற இடத்துல உருவாக்கி வச்சிட்டோம். அப்படி இருக்கும் போது ரொம்ப இமோஷனலா நம்ம கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம வந்து என்ன சொல்றேன், காலைல எதுல யார் முகத்துல முழிக்கிறோம், செல்போன் முகத்துல, யார் முகத்துல நம்ம கடைசியா பாக்குறோம், செல்போன் முகத்துல. இப்படிதான் நம்ம இருக்கு வாழ்க்கை முழுக்க. நம்ம வந்து அதாவது இந்த ஸ்கிரீன் டைம் நம்ம என்னதான் சொன்னாலும் பல மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றோம். ஆபீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், போன்ல தான் வந்திருக்கா, சரி மதியம் சாப்பிடும் போது அதான் பாக்குறோம், காலை சாப்பிடும் போது அதான் பாக்குறோம். நம்ம சுத்தி முத்தி என்ன நடக்குதுன்னு பாக்குறதே இல்ல. அதான் சொல்றேன், ஒரு டூருக்கு ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு முக்கியமான ஒரு ரம்மியமான இடம், ஏதோ ஒரு நீர்வீழ்ச்சி அதுக்கு போனா கூட பாத்துட்டு ரைட் ஓகே செல்போன் என்ன பாக்கலாம் பாத்துட்டு இருக்கோம் நம்ம.
இந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஆகும் பொழுது அப்ப என்ன தேவை வந்து நமக்கு தெரியாம நம்ம இல்லாத பல விஷயங்களை கற்பனை பண்ணிட்டு கற்பனை உலகத்துக்கு போகிறதுக்கு இந்த செல்போன்ஸும் இந்த ஆப்ஸும் நமக்கு ஒரு ஏதுவாக இருக்கிறது. ஆதித்யன் சார், கால ஓட்டத்துல ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும். அதை தவிர்த்துட்டு நம்மளால போக முடியாதுல்ல. ஆமா, செல்போன் இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து நம்ம கட்டாயம் ஏற்றுதான் ஆகணும். அதை வந்து தவிர்க்கிறதை விட எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்டிவா பயன்படுத்துறோங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது இப்போ இப்போ காலையில நம்ம வந்து காலையில ஜங்க் ஃபுட் சொல்லுவாங்கல்ல, ஜங்க் ஆமா ஃபுட்னா கண்டெல்லாம் சாப்பிடுறது, கண்டெல்லாம் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி காலையில எழும்பினோடனே என்னது, வாட்ஸ்அப்ல கொஞ்சம், இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம், யூடியூப்ல கொஞ்சம், அப்படி நம்ம கொஞ்சமா எடுத்து போட போட ஜங்க் ஃபுட் மாதிரி மைண்ட்ல சேருது, குப்பை மாதிரி சேர்ந்துது. அந்த குப்பையை ஃபுல்லா நைட்டு பூரா வச்சு அடுத்த நாள் திருப்பி அடுத்த குப்பையை சேர்க்கும். திருப்பி அதை வெளியே போறது இல்லை. சாப்பிட்ட சாப்பாடு கூட செமிச்சு வெளியே போயிடும். இந்த குப்பை வந்து மண்டையில சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆனால் எப்படி மேனேஜ் பண்ணுறது தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த காலத்தில் அதான் நம்ம அந்த டிஜிட்டல் உலகத்துடைய உச்சக்கட்ட நுகர்வுல நம்ம இருக்கோம், உலகமே இருக்குது. அந்த டைமில் இதை வந்து மேனேஜ் பண்ணுறது அது நமக்கு நல்லதா, நம்ம ஹெல்த்துக்கு நல்லதா, மென்டல் ஹெல்த்துக்கு நல்லதா, ஃபிசிக்கல் ஹெல்த்து நல்லதா, எப்படி மேனேஜ் பண்ணுறதா பார்க்கணும். ஏன்னா நம்மளை வந்து ஒரு பொலிட்டிக்கலாகவே நம்ம அதை பயன்படுத்தி பொலிட்டிக்கலாகவே நம்மளை வந்து மாற்றுறாங்க. இப்போ சாதாரண ஒரு முன்னால் நினைக்குவாங்க, வீடியோட போய் ஓட்டு கேட்பாங்க, போஸ்டர் ஒட்டுவாங்க, தலைவர் பிரச்சார கூட்டம் வந்து முழுமே இல்லாமல் நேரடியாக செல்ஃபோனில் உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு நேரடியாக போய் ஓட்டுக்கு போட்டுருங்க. அப்போ இதுபோல் கட்சி கட்டமைப்பு எதுவுமே தேவையில்லை. செல்ஃபோனில் யார் ஒருத்தன் வந்து எல்லாரும் ரீச் பண்ணுறானோ அவனை போய் நம்ம வந்து போட்டு போட்டு தேர்ந்தெடுத்துறோங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துவிட்டு. ஏன்னா இதை வந்து வெளிநாடுகளில் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ அவர் சாமிநாதன் ஜட்ஜி சொன்ன 2 நாடுகளில் தேசமே அவர் அஸ்வத்தாமன் சொல்லிக்கிறாங்க இந்த ஃபங்க்ஷனில். 2 நாடுகளை பேசும்போது இவர் இந்த ஸ்டேட்டு போயிருக்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நாளைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ள இன்னைக்கு பாருங்க, ஒரே ஒரு ட்வீட்டு ஒரு நீதிபதியை கருத்தை சொல்லி அதை ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் போட்டு 2 கோடி பேர் காக்ரோச் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணி வந்துட்டாங்க. அதை வச்சு அன்றைக்கி ஏர்போர்ட்டில் பெரிய வந்து அங்கே போராட்டம் நடத்தியிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஒரு செல்ஃபோனுடைய ஒரு மெசேஜ் எவ்வளோ பெரிய போராட்டத்தை கொண்டு வந்து ஒரு கட்சியை உருவாக்கிப்போ அந்த கட்சிக்கு தலைவர் எல்லாம் போட்டு ஸ்போக்ஸ்மேன் போட்டு பெரியதாக போயிருக்கு. ஒரு நடிகர் கூட நீங்கள் பிரகாஷ் ராஜ் மாதிரி ஆள்லாம் ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி. அப்போ செல்ஃபோன் மூலமாகவே ஒரு கட்சி நடத்தலாம், அரசியல் நடத்தலாம், ஆட்சியை பிடிக்கலாம் மாதிரி வந்துட்டு. அப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம இன்னும் கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் எப்படி அதுலேருந்து கொஞ்சமாக விலகி இருக்கோம்னா அதுக்கு சில வழிமுறைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ இந்த நம்ம சிஎம்ஆர்எல், நம்ம ஐஐடி அந்த மாதிரிலாம் அவங்களாம் கூட அந்த டிஜிட்டல் அவேர்னஸ் பண்ணுறாங்க. இப்போ செல்ஃபோன் நிறுவனங்களே கூட அவங்களுடைய இதுலேயே அதை மாற்றுறாங்க. அதுலேயே டிஜிட்டல் வெல்னஸ் இருக்குது. ஃபேஸ்புக் இன்றைக்கி ½ தான் பார்க்கணும், லிமிட் பண்ணிக்கலாம். அது ட்விட்டர் ½ 1 ஹவர் பார்க்கணும், லிமிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் அதிலே இருக்குது. அதே மாதிரி நைட் டைம் சைலண்ட் மோடு, நைட்டு 9 மணிக்கு மேலே காலைல 5 வரைக்கும் சைலண்ட் கொடுத்தா ஃபோனில் எந்த ரிசீவ் காலும் வரவே வராது. நம்ம பாட்டு நிம்மதியாக தூங்கலாம். அந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம அந்த ஃபோனை இப்பவுமே எடுத்துக்கலாம், பெட்ரூமில் ஃபோனை வைக்காதுங்க. இப்போ இன்னொரு அது எப்படி அடிக்டிவ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க சார்? 9 மணிக்கெல்லாம் வைக்கலாம்னு நினைக்கிறோம், ஆனால் 12 மணி வரைக்கும் போயிடுது. அதுக்கு அந்த அடிக்டிவை எப்படி உருவாக்குது? அதைத்தான் சொல்கிறோம். அதுதான் சொல்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு அரசியல் செய்தியோ சினிமா உடனே அந்த இது வந்து அந்த இவனுக்கு என்ன விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு காரணம் இப்போ ஏஐலாம் வந்தாச்சு. ஏஐ வந்த பிறகு நம்மளை பற்றி ஃபுல் அனலைசைஸ், இமெயில் பார்க்குறது, ட்விட்டர் பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்க்குறது, நம்ம யாரும் வாட்ஸ்அப்பில் பேசி எல்லாத்தையுமே அதை அனலைஸ் பண்ணி வச்சுருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் நண்பர் போட்டார், சேட் ஜிபிட்ட போய் என்னுடைய அடுத்த 5 பேர் எப்படி இருக்கும், ஜோசியக்காரங்க சொல்கிறவங்களோட 200 மடங்கு கரெக்டாக சொல்லுது. நீ இப்படி இருக்கா, நீ இப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ நம்மளை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அந்த அனலைஸை அவன் வந்து கம்பெனிக்காரன் பார்த்துக்கிறான். ஃபேஸ்புக் கம்பெனி எடுத்துக்கிட்டு அவனுக்கு ஏற்றாலும் நமக்கு அனுப்புகிறான். அவனே அதே ஏஐ யூஸ் பண்ணி நமக்கு அனுப்புகிறான். நம்மளை வந்து அடிஷனில் கொண்டு வர்றதுக்கு தான் அவன் பண்ணிகிட்டே இருக்கான். வெறும் அடிஷன் மட்டும் இல்லை, இப்போ ஏதாவது பார்க்குறதா கூட பரவாயில்ல, ஆன்லைன் கேமிங்கில் போய் எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க, சூசைட் பண்ணி வீட்டுக்கு தெரியாமல் சம்பள பணத்தை இழந்து ரொம்ப சூசைட் பண்ணுறாங்க. சிலர் அந்த இதில் லோன்லினஸை ஃபீல் பண்ணுறாங்க. எப்போவுமே டென்ஷனில் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதனால தற்கொலைகள்லாம் நடக்குது. இப்போ அப்பா அம்மாவை கொள்கிற அளவுக்குலாம் போடுறாங்க. இதுக்கெல்லாம் இது வந்து அடிஷன் தான் இருக்குது. இதுக்கு வந்து நான் சொல்கிறேன்ல, 9 மணி அந்த லீவ் இந்த ஸ்கிரீன் டைம் அதே புக் பண்ணி கொடுக்க முடியும். அதை அலோவ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் கட் பண்ணி வைங்க. இப்போ இன்னொன்று, நம்மளுடைய மைண்டில் ஒரு மாற்றம் அப்படின்னா, உலகத்தில் எது நடந்தாலும் நம்ம கையில் எதாவது இருக்கான்னு பாருங்கள். நம்ம கையில் இல்லைன்னா அதை மறந்துடலாம். முடியாதுன்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டே போயிடலாம்.
அப்படி அவாய்ட் பண்ணாலே செல்ஃபோனை அவாய்ட் பண்ணுற நிலைமை வந்துடும். இதாவது நைட்டு 9-10 ஏதாவது நடந்து எமர்ஜென்சி நடந்தால் என்ன செய்ய அப்படின்னு நினைப்போம். இது வந்து ஒரு பத்திரிகையாளர்னா அவங்க சரி அவங்களுக்கு அது டியூட்டி. அதே இது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கோ ஒரு வீட்டில் இருக்கிற வீட்டு தலைவருக்கு அது தேவையில்லை. மேக்சிமம் நமக்கு என்ன நினைப்போம், டெத்து தான் பெரிய செய்தி நம்ம ஊருக்கு நம்ம வீடுகளுக்கு. டெத்து வந்தோம் நைட்டே வந்தோன்னு நினைச்சோம், சரி கூட 2 மணி கழிச்சு போகலாம், அப்போ நைட் தெரியாட்ட கூட பரவாயில்ல காலைல பார்த்துக்கலாம் அப்படிதான் நினைக்கணும். அப்படி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பழக ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வரலாம். ஏன்னா வாய்ப்பு இருக்கு, ரொம்ப பேர் அதுலேருந்து வந்திருக்காங்க. இப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வாட்ஸ்அப் பார்க்குற ஒரு டைம் மட்டும் தான் நான் வைப்பேன், அதுக்கு மேலே கிடையாது. அதாவது நம்ம டியூட்டியில் இருக்க நான் வந்து மீடியா பீப்புளை பற்றி நம்ம சொல்லக்கூடாது, மற்றவங்க சொல்கிறேன். அவங்களும் வாட்ஸ்அப் சாயங்காலம் மட்டும் பார்த்தா போதும், அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பார்த்தா போதும். அப்படிலாம் கொஞ்சம் கட்டுப்பாடுகளை அவங்களுக்குள்ளே கொஞ்சம் மாதிரி மேனேஜ் பண்ணி வச்சா கட்டாயம் அதுலேருந்து வெளியே வரலாம், அதனுடைய ஆதிக்கத்திலேருந்து விடுபடலாம், நமக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக அதை யூஸ் பண்ணலாம். அப்படிலாம் வாய்ப்புகள் இருக்கு. சார் சொல்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம ஒரு டைம் கட்டுப்பாடு இதெல்லாம் பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா சார் போன்ல அப்படி பண்றது? நிச்சயமா கஷ்டமான விஷயம் தாங்க. நீங்க என்ன இன்னைக்கு நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம்ல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வந்து பார்க்கலாம்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்றோம். நம்மளே கூட பாக்குறோம் மணி 4:30 ரைட் ஓகே, ஒரு 10 நிமிஷம் நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணுவோம். டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு பாக்குறோம் மணி 5 ஆயிடுது, அப்புறம் 5:30 ஆயிடுது. பார்த்துட்டே இருக்கும், ஏன் பாக்குறோம்னு தெரியாம என்ன பார்த்தோம் ஒரு பெரிய பிரயோஜனமா பார்த்தோம் சார் சொல்லும்போது. இப்ப நான் சில நேரங்கள்ல இப்ப என் வீட்டுல குழந்தைகள் தொடர்ச்சியா வீடியோ பார்த்துருக்கும் போது நான் சொல்றேன், சில இன்ஜினியரிங் சம்பந்தமான வீடியோ சயின்ஸ் சம்பந்தமான வீடியோ அதை அவங்களுக்கு போர் அடிக்குது, அதெல்லாம் எதுக்கு பார்க்கணும்? அந்த ஓடுற அதே காமெடி வீடியோஸ், பார்த்த வீடியோஸே திரும்ப 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 பாக்குறது, இது நடக்குது. எங்க வீட்டுல குழந்தைங்க பார்த்த வீடியோஸ் திரும்ப சொன்னா, இது ஒரு 100 தடவை நீ பாத்திருப்பியா? ஆமா இப்ப பாத்திருப்பேன், தொடர்ச்சியா அதே நான் பாக்குறேன். நீ ஆமா அதான் பாத்துருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அதை பாக்குறேன், சரி கொஞ்சம் மாத்தி விடலான்னு பாக்குறேன், அது மாற மாட்டேங்குது, அதே தான் திரும்ப 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 பாக்குறாங்க. அப்ப அது நமக்கும் சொல்றேன், நமக்குமே பொருந்தும். நம்ம வந்து ஒரு ஏதோ சும்மா ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம், அது ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம தூக்கம் வர வரைக்கும் என்ன என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா, தூக்கம் மாத்துற மாதிரி நம்ம வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நம்ம அப்படியே எப்ப தூக்கம் வருதோ நான் தானா தூங்கிடுவேன். இன்ஸ்டா பார்த்துட்டே தூங்கிடுவேன். நான் வந்து 10:30 மணிக்கு தூங்குவேன் அப்படி கிடையாது. அது எவ்வளவு நேரம் இன்ஸ்டாகிராம் ஒரு 12 மணி வரைக்கும் தூக்கம் வரலன்னா பார்த்துட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போய் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டோம். அப்ப நம்ம வந்து இல்ல 10:30 மணிக்கு தூங்கணும், நம்ம காலையில வேலை இருக்கு. இன்னொன்னு சொல்ல போனா நம்ம ஹெல்த்துக்கு அது பெரிய பிரச்சனையை உருவாக்கும். நம்ம ரொம்ப ஸ்லீப்பிங் டைம் ரொம்ப கம்மியாகுது. அப்ப நமக்கு இமோஷனல் ஹெல்த்தை பாதிக்கும், நம்ம பிசிக்கல் ஹெல்த்தை பாதிக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஸ்ட்ரெஸ்ஸா அது மாறும் அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. சோ அதை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு இன்னைக்கு பாக்குறோம், இன்னைக்கு படிக்கிற பழக்கம், இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ் இன்னைக்கு எல்லாம் சில ஊர்கள்ல நான் போறேன், சில ஊர்கள்ல நியூஸ் பேப்பரே கிடைக்கவே மாட்டேன். நியூஸ் பேப்பர்லாம் இங்க வராதுங்க, அந்த ஊர்கள்லாம் வராதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பல இடங்கள்ல படிக்கிற பழக்கம் நான் பார்த்து கர்நாடகால நினைக்கிறேன், கர்நாடகால பள்ளிக்கூடங்கள்ல தினம் காலையில 10 நிமிஷம் எல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு ஏதோ ஒரு விஷயம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி ஒண்ணு ரொம்ப உண்மையிலே ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயமாக இருந்தது. இது பள்ளிக்கூடங்களை நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கு ஒரு பக்கம் நாலேஜாவும் என்ன நடக்குது, இந்த நாட்டுல என்ன நடக்குது, தமிழ்நாட்டுல நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. இன்னொன்னு உண்மையா கொஞ்சம் வாசிப்பு பழக்கமும் ஏற்படும், வாசிக்கிறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதை நான் சொன்னேன், தமிழ்நாட்டுல எல்லா ஊர்களும் எல்லா மாநிலங்களும் இதை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுது. நீ கர்நாடகால இன்னும் சில மாநிலங்கள்ல 18 வயது கீழானவர்களுக்கு நீங்க செல்போனே தடை பண்ணலாமா, பேன் பண்ணலாமாங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எவ்வளவு பாசிபிள்ங்கிறது தெரியல, பட் அதுக்கான முயற்சிகள் ஏன்னா அவங்க பாக்குறாங்க இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. பல நாடுகள் அதை பத்தி யோசிக்கிறாங்க, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. 18 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு இது கொடுத்து நம்ம ரொம்ப மோசம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அதுல இருந்து எப்படி மீட்பது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு. இது ஒரு பக்கம் பெரிய வியாபாரம், இதை வந்து வச்சிருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வியாபாரம். இன்னொரு பக்கம் அந்த கட்டுப்பாடை நம்ம எப்படி கொண்டு வரலாம்னா, முதல்ல நீங்க குழந்தைகளுக்கு திணிக்கிறத விட நம்ம அந்த கட்டுப்பாடை எப்படி கொண்டு வர நம்ம முதல்ல பிராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது. இல்ல நான் இவ்வளவு நேரம் தான் பார்ப்பேன், இன்னைக்கு நான் வேலை சம்பந்தமா கொஞ்சம் நேரம் பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து ஏதோ ஒரு பாட்டு பார்த்து முடிஞ்சிச்சு, நான் போய் தூங்க போறேன்னா தூக்கம் வரும், எனக்கு பிசிக்கலா நிறைய வேலை பார்த்துக்கே டயர்டா இருக்கு, நான் தூங்கிடுவேன், இத்தனை மணிக்கு நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி வரணும். இல்ல நான் தூக்கம் வர வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன், போனை தூக்கி போட்டு சைலண்ட் மோட்ல போட்டுட்டு நான் தூங்குவேன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம எல்லாம் நகரணும். அது செய்யணும். அது வந்து நமக்குள்ள அதை கல்டிவேட் பண்ணணும். ஏன்னா இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இப்ப நான் வந்து எப்ப செல்போன் வாங்கினேன், நான் வந்து வேலைக்கு போயிட்டு எனக்கு என்னுடைய முதல் மாத சம்பளம் 2ஆம் மாத சம்பளத்துல வாங்கினேன். நான் சொல்ற காலம்ங்கிறது கிட்டத்தட்ட 2011 அந்த மாதிரி தான் நான் வாங்கினேன், 11-12. ஆனா இதை நான் இந்த உண்மையை சொன்னா என் குழந்தை நம்ப மாட்டேங்குது. அதை எப்படி நீ செல்போனை இல்லாம நீ வந்து வளர்ந்துருப்பன்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா, பிறந்ததுல இருந்து நான் எப்படி செல்போன் வச்சுருக்கேனோ அதே மாதிரி நீ உங்க அப்பா உனக்கு செல்போன் வாங்கி கொடுத்தா சரி, பிறந்தபோது எனக்கு செல்போன் என்னன்னு தெரியாது, அப்படி செல்போன் உனக்கு கிடையாது. நாங்கெல்லாம் வீதியில போய் விளையாண்டோம், வீதியில போய் நாங்க போய் கிரிக்கெட் விளையாடுவோம், வீதியில போய் கிட்டிப்புல் விளையாடுவோம், கபடி விளையாடுவோம், இப்படிதான் நாங்கெல்லாம் விளையாண்டு பிசிக்கலா நாங்கெல்லாம் விளையாண்டு அப்படிதான் வந்தோம்.
இல்ல சும்மா உட்காந்து வாசல்ல உட்காந்துட்டு இருப்போம், வேடிக்கை பார்ப்போம், அதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதுவே தெரியாம நம்ம நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா அப்ப நம்ம வந்து அதிகமான நேரத்தை நம்ம முதல்ல போன்ஸ்ல குறைச்சிட்டு நம்ம குழந்தைகளோட அதிகமான டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்றது, திரும்ப ஸ்பெண்ட் பண்றதுனா 2 பேர் சேர்ந்து யூடியூப் பாக்குறது கிடையாது. நம்மள ஷேர் பண்ற விஷயங்கள் பாப்பாட்ட, நீ என்ன ஸ்கூல் போயிட்டு வந்தாங்க, என்ன நடந்துச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க, அவங்க அவங்க ஆக்சுவலி பேச தயாரா தான் இருக்கிறாங்க. நம்ம அதை செய்ய மறுக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், நான் பிஸியா இருக்கேன், இந்த போனை பாரு, கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு இரு, நீ எனக்கு போன் வருது, நான் பேசணும், நீ கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாத, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம என்ன பண்ணணும், லஞ்சம் மாதிரி ஆயிடுச்சுப்பா, அப்ப நீ போனை கொடு, நீ போன் கொடுத்துட்டா உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், போனை கொடுத்து பிடிச்சி தொலை அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துறோம். அப்போ நம்மளை திருத்த வேண்டிய அவசியம் இருக்கு, சேஞ்ச் நம்மள்ட்ட இருந்து முதல்ல ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதற்கு பிறகு அது குழந்தைகள்கிட்ட அது கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தாலே அவங்க மாறுவாங்க. நம்ம வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலத்து குழந்தைகள் எது தெரிஞ்சாலும் அது நடக்காது. இப்ப அப்பா ஏன் படிக்கிறாரு, அப்பா ஏன் நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு, அப்பா ஏன் எங்க வீட்டுல நான் இப்ப காலைல என் பாப்பா பிடிச்சிருக்கல, காலைல 8 மணி ஆனா இவர் வந்து நியூஸ் போட்டு பாப்பாரு, அது பிடிச்சிருக்கோ பிடிக்கல 8 மணிக்கு நியூஸ் பாப்பாரு இவர், அதுக்கப்புறம் அவர் இது பண்ணுவார் அது பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம பார்க்க தான் அவர்களுக்கு வருகிறது. அப்போ ஏதோ புத்தகம் படிக்க, நீ புத்தகம் படிக்கலாம், நானும் புத்தகம் படிக்கலாமா, எனக்கு ஏதோ புத்தகம் வாங்கி தரியா அப்படின்னு இயல்பாக அது மாறும். அதை மாற்றணும்னா நம்ம உதாரணமாக நாம் முதலில் மாற வேண்டும். அதற்கு பிறகுதான் இது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நேரடியாக நான் இப்படிதான் இருப்பேன், நீ உன்னை திருத்திக்கணும், நீ உன்னை இப்படி மாத்தணும் அப்படிலாம் சொல்லி சொன்னீங்கன்னா அதெல்லாம் நடக்காது, வேலைக்கு ஆகாது. ஆதித்ய சார், உங்களுடைய நிறைவான கருத்து என்ன? அதாவது நம்மவும் மாறணும், நமக்கு அதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். அதுபோல் கவர்மெண்ட்டும் அதுக்கு வந்து ஸ்டெப் எடுக்கணும். இப்போ நீங்கள் மலேசியாவில் அதை தடை பண்ணிட்டாங்க, 16 வயசுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாதுட்டாங்க. லேட்டஸ்ட்டாக நேற்று அன்னைக்கு நினைக்கிறேன் பிரிட்டனில் தடை பண்ணியிருக்காங்க, 16 வயசுக்கு கீழே யாரும் 10 சமூக ஊடகங்களை யூஸ் பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது செல்ஃபோன் அப்படின்லாம் கவர்மெண்ட்டே ரூல் கொண்டு வந்துட்டாங்க. குழந்தைகளை தாண்டி அடல்ட்ஸே இதுல பிரச்சனையில இருக்காங்களா சார்? மேரிட் கப்பிள்ஸ் இருக்காங்களே, அங்க தானே நீங்க குழந்தைங்களுக்கு தடை பண்றது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம். அடல்ட்ஸ் பிரச்சனையை நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஆமாம், அது உண்மைதான். ஏன்னா நம்ம வந்து இப்போ பல இடங்கள்ல பெண்கள் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து இந்த செல்ஃபோன்னால வேற பிரச்சனைகள்லாம் வருது. அடல்ட்ரி இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் இதனால செல்ஃபோனால் உருவாகுது. அதே நம்ம பார்க்க தான் செய்யணும். ஆனால் அது வந்து நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ஒரு நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்க ஒழிய இந்த பழக்கத்தை எப்படி குறைக்குங்கிறத ஹஸ்பண்ட் சேர்ந்து அவங்க இதெல்லாம் பண்ணணும். குடும்பங்கள் 2 பேரும் சேர்ந்து நம்ம குறைச்சிக்கணும். எப்படி செல்ஃபோன் மற்ற விஷயங்களை பண்ணிக்கலாம், வேற வெளியே போகிறது, சோசியல் அவேர்னஸ், வெளியே வந்து சமூகத்தோட நெருங்கி பழகிறது, சோசியல் நிகழ்ச்சிகளுக்கு போகிறது, குடும்பம் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா இதை கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கலாம். ஏன்னா கிராமங்களில் நான் பார்க்குறேன் பல இடங்களில் செல்ஃபோன் வந்து எங்கே பலர் வந்து கஷ்டப்பட எல்லாருமே பட்டன் ஃபோன் வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட அந்த பழக்கம்லாம் இல்லை, பெரும்பாலும் இல்லை. யார்கிட்டலாம் டச் ஃபோன் போகுதோ அவங்க தான் இந்த பழக்கங்கள் அதிகம். குறிப்பாக இன்றைய இளைஞர் வந்து டச் ஃபோன் இல்லாமல் வீட்டில் சண்டை போட்டால் வாங்கிறாங்க. அது ஒரு இது. அது போது செல்ஃபோன் பார்க்கறனால காதில் பிரச்சனை. இப்போ வந்து நம்ம ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் வந்து ஒயரோட உள்ளது பிரச்சனை இல்லை, பட்ஸ் வைக்கிறதுனால அதுலேயும் ஒரு பேட்டரி இருக்குது, அதுக்கும் நம்ம ஒரு கதிரியக்கம் இருக்குது. அதனால் தைராய்டு போகப்பட்டு பல ப்ராப்ளம் வருது. இப்போ பல சாம்சங் மாதிரி பெரிய கம்பெனிலாம் மீண்டும் ஒயர் உள்ள ஹெட்ஃபோனை சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ஹெல்த்து வருது. அதெல்லாம் இவன் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து தொடர்ந்து இது விழிப்புணர்வு 5ஆம் வகுப்புலேருந்து ஆரம்பிக்கணும். பள்ளிக்கூடங்களில் விழிப்புணர்வு, கவர்மெண்ட் சட்டம் இதெல்லாம் பண்ணால் தான் ஃபேமிலிக்கும் சரி இதுக்கும் பண்ணணும். அலுவலகங்களும் இதை கொண்டு வரணும். சில இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, அப்படின்னா தான் பண்ண முடியாது, தடை பண்ண. ஜெகதீஷ் சார், உங்களுடைய நிறைவான கருத்து? இல்லைங்க, நீங்க இந்த மாதிரி இப்போ நீதியரசர்கள் பேசியிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சமூகத்தில் இருக்கிற பலரும் இது குறித்தெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது, உரையாட வேண்டிய அவசியம் இருக்கிறது, குடும்பங்களிடம் உரையாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதெல்லாம் சீரியஸா நம்ம டிஸ்கஸ் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பார்க்கின்றேன். இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ்க்கு உட்படுத்தணும் நம்ம. ஏன்னா ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும், இது வந்து ஒரு பாஸ் விட்டு நம்ம இதை செய்யறது சரியா தவறா, இன்னைக்கு செல்போன்ஸ்னால ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு வைடர் இதுல கூட நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீதியரசர் அவர் சொல்லியிருக்காரு அந்த புத்தகம் வந்து டிவைசஸ்னால எப்படி நம்ம ஒரு ஹியூமனிட்டிக்கே எதிராக இந்த டிவைசஸ் எல்லாம் வளர்ந்துட்டு இருக்குங்கிறதா அதை மையப்படுத்திய புத்தகமா தான் இருக்குன்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு மனிதர்களுக்கு எதிராக இந்த டிவைசஸ் வளர்ந்து இருக்கிற அளவிற்கு நம்ம அதுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விஷயமா தான் இருக்கிறது. இன்னும் நிறைய நம்ம பேசணும், நிறைய வந்து இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக செல்போன்ஸ் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணுமே தவிர செல்போனோட கட்டுப்பாட்டுக்கு நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு நாம் எல்லோருமே நகரணும். அதற்கு உண்டான வேலைகள் நாம் செய்ய வேண்டும். நன்றி ஜெகதீஷ். செல்போன் சீரழிவு நீதிபதி சுவாமிநாதன் அவர்களுடைய எச்சரிக்கை ஈடுபடுமா என்ற விவாதத்தில் நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் பங்கெடுத்தாங்க. இருவருமே சமூகத்தில் செல்போனால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு,
அதிலிருந்து எவ்வளவு தீர்வு காண்பதற்கு யார் அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கணும், தனிநபர் முயற்சியா இல்லை கூட்டு முயற்சியா அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருந்தாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்யன், அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன், இருவருக்கும் மனமார்ந்த நன்றி.